உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? வெட்னஸ்டேவோட போன எபிசோட்ல யாரோ ஒருத்தர் வெட்னஸ்டேவோட கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் அவளால கண்டுபிடிக்க முடியல. இந்த சமயத்துல தான் தன்னால ஈனிட் சாக போறாங்கிறது வெட்னஸ்டேக்கு தெரிய வருது. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல என் சாவுக்கு நீ தாண்டி காரணம்னு ஈனிட் சொல்ற மாதிரி கனவு கண்டு வெட்னஸ்டே அரண்டடிச்சுட்டு எந்திரிக்கிறா. மயங்கி கிடந்தவள அவளோட அம்மா ராட்வுட் காட்டேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கிறது புரியுது. வெட்னஸ்டே அவளோட சக்தி அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறதுனாலதான் இந்த மாதிரி கருப்பு கண்ணீர் வருதாங்க. கூடியோட புத்தகத்தை அவ பயன்படுத்துறத நிறுத்தினாதான் இந்த பிரச்சனை வராதுன்னும், அவளுக்குன்னு புது ஆன்ம வழிகாட்டி வர வரைக்கும் அதை பயன்படுத்தாதன்னும் மம்மி சொல்றாங்க. ஆனா வெட்னஸ்டே அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவளை முதல்ல இவகிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும் திங், அதனால அவ என்ன பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லிரு அப்படின்னு மம்மி சொல்றாங்க. சரிங்க மம்மின்னு அவனும் சொல்றான். இன்னொரு பக்கம் கார்ல ஏறி நவர்மோருக்கு போயிட்டு இருந்த வெட்னஸ்டே நடந்த எல்லாத்தையும் மண்டக்குள்ள ஓட்டி பாக்குறா. சேவியர் அனுப்பின பெயிண்டிங்லையும் இனிதோட கல்லறையிலையும் ஒத்த கண்ணு காக்கா இருந்ததால அந்த காக்காக்கும் நடக்க போற இனிதோட சாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது அவளுக்கு புரியுது. அதனால காகங்களால கொல்லப்பட்ட பிராட்பெரியும் டைலரோட அப்பா கேல்பினும் எதை பத்தி துப்பு தொலைக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வரா. அந்த வீடே பாழடைஞ்சு போயிருக்குது. அந்த வீட்டோட செவரு முழுக்க இங்க ஹைடு இருக்கு, ஜாக்கிரதை எழுதி வச்சிருக்கானுங்க. ரொம்ப நேரமா கூப்பிட்டும் கேல்பின் வெளியவே வரலையா, அதனால மெதுவா உள்ள வரா. அங்க செவனேற டிவி பார்த்துக்கிட்டு இருந்த கேல்பினை யாரோ கண்ணை தோண்டி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வாய பொழந்த மேனிக்கு ஆளு செத்து கிடக்குறாரு அப்படின்னு வெட்னஸ்டே கிட்ட வந்து ஊத்து பார்க்க சட்டுன்னு வாய்க்குள்ள இருந்து காகங்கள்லாம் பறந்து வருதுங்க. அதுங்களோட தாங்க அந்த ஒத்த கண்ணு காக்காவும் இருக்கு. அதை பிடிக்கலான்னு பாக்குறா, அதுக்குள்ள அது பட்டுனேஸ் ஆயிடுது. சரி இவரை தொட்டி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போன்னு வெட்னஸ்டே அவரை தொடுறா. அவளோட சக்தி வேலை செய்யல. என்ன என்னோட சக்தி வேலை செய்யல அப்படின்னு அதிர்ச்சியில் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கையை மேலே தூக்குன்னு என்ட்ரி கொடுத்த சாண்டியாகோ கொலை நடந்த இடத்துல இருந்த வெட்னஸ்டேவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. பிராட்பெரியோட கொலை வழக்கை இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த போது அவரும் கேல்பினும் ரொம்ப நாளாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால தான் கேல்பினை விசாரிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் யாரோ போட்டு தள்ளிட்டு அவரோட ஃபோனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி வெட்னஸ்டே, நீ எப்படி எங்கே கொலை நடந்தாலும் இருக்கிற அப்படின்னு சாண்டியாகோ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வெட்னஸ்டேவோட அட்வொகேட்னு சொல்லிக்கிட்டு அங்கே வந்த டேடி அவளை நீங்கள் அடித்து கேட்டாலும் அதை சொல்லவே மாட்டா ஷெரீஃப், சரியான அழுத்தக்காரி, அதனால நான் அவளை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. யாரையாவது ஒழுங்காக விசாரிக்க விட்றானுங்களா பாரு அப்படின்னு சாண்டியாகோ செம காண்டாயிடுறாங்க. நல்ல வேலை போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டு போனதை லர்ச்சி என்கிட்ட வந்து சொன்னான். ஸ்டேஷனுக்கு போன விஷயத்த பத்திலாம் நீ அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. சரி நீ எதுக்கு அந்த கொலை நடந்த இடத்துக்கு போன அப்படின்னு டேடி கேட்க அவரு ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்கு என்னோட உதவியை கேட்டாரு அப்படின்னு சொன்ன வெட்னஸ்டே அவளோட பெரியம்மா ஒஃபீலியாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதை பத்திலாம் நான் பேசக்கூடாதுமா அப்படின்னு டேடி சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில தன்னோட தேனி பண்ணைக்கு வந்த யூஜின் அங்க இருந்து பக்ஸ்லி வெளியே வரத பார்த்துட்டு, நேத்து ராத்திரலாம் எங்கடா போன, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதை நான் சொன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே அப்படின்னு பக்ஸ்லி கேட்க, அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டே யூஜின் உள்ள போறான். அங்க அந்த ஜாம்பி தலையான பக்ஸ்லி நாய்க்குட்டி மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து அதிர்ச்சியான யூஜின் என்ன எழுவிடா இதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் பக்ஸ்லி புலி போட்டு விளக்குறான். அதோட இந்த ஜாம்பி தலையனுக்கு ஸ்லர்ப்னு பேரும் வச்சிருக்காங்க. அவ ஸ்லர்ப் சும்மா பாயிரானா, இவன் பசியில இருக்கிறதால தான் துள்ளிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த தேனை அவனுக்கு கொடு அப்படின்னு யூஜின் கொடுக்குறான். அதை குடிச்ச ஸ்லர்ப்பு அவங்க மூஞ்சிலேயே கக்கிடுறான். இன்னொரு பக்கம் தன்னோட சக்தி என்னாச்சுன்னு கூடியோட புக்ல பாக்கணும்னு திங் கிட்ட சொல்லிக்கிட்டே வெட்னஸ்டே அவளோட அறைக்கு வரா. அங்க கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இனிது ரத்த வெள்ளத்துல கிடக்கா. ஐயோ அதுக்குள்ள உன்னை போட்டு தள்ளிட்டானுங்களேடின்னு பதறிக்கிட்டு பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ரத்தம் இல்ல தக்காளி சாசுன்னு தெரியுது. ஏன்டி இப்படி பண்ண, இன்னைக்கு பகடி தினம்பா, நீ என் பெட்ல போலியான கண்ணை வச்சு பகடி பண்ணல, அதான் நான் உன்னை இப்படி பகடி பண்ணேன் அப்படின்னு ஈனிட் சொல்ல, எது நான் போலியான கண்ணை வச்சனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெட்னஸ்டே வந்து பாக்குறா. அது போலியான கண்ணு இல்லைங்க, கொல்லப்பட்ட கேல்பினோட உண்மையான கண்ணு. இதெல்லாம் ஈனிட் கிட்ட சொன்னா அவன் பயந்துருவான்னு வெட்னஸ்டே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறா. அப்ப வெட்னஸ்டே நோட்டை விட்டுட்டு இருக்கிறவன் ஈனிட்க்கு மெசேஜ் பண்றான். யாராதுன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது கேல்பினோட போன்னு தெரிய வருதா. அதனால வேற வழி இல்லாம வெட்னஸ்டே நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அவன் நினைச்ச மாதிரியே ஈனிட் பயத்துல புலம்ப ஆரம்பிச்சிடறா. நான் இங்க இருந்தா நீ என்ன இதுக்குள்ள இழுத்து விட்டுருவ, அதனால நான் டிரைவிங் கிளாஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போறா. வெளியே ஒட்டுமொத்த ஸ்கூலும் ஒருத்தர் பகடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த பிரின்சி வேற சக்தி பெற்றவங்களாம் அவங்களோட சக்தியை இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்னு குதூகலப்பட்டு இருக்காருங்க. அட ஏன்பா இவங்க இப்படிதான் என்னையும் பகடி பண்றேன்னு போன
மாசம் என் ஜாடிக்குள்ள ஈல் மீனை போட்டு விட்டானுங்க அப்படின்னு ப்ரொஃபசர் ஆர்லாஃப் புலம்பிட்டு இருக்காப்ல. அங்க வெட்னஸ்டே வரா. அவன் நேத்தி பண்ண வேலைக்கு பிரின்சி எவ்வளவு நல்ல நாள் வாங்க போறாருன்னு பார்த்தா எப்பயும் இப்படிதான் இருக்கணும் வெட்னஸ்டே அப்படின்னு பாராட்டுறாரு. ஐயோ இவரு சரியாகாத பைத்தியம் போல இருக்குதே அப்படின்னு நினைச்ச வெட்னஸ்டே பறவையை கட்டுப்படுத்துற சக்தி பெற்றவர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்தே பல வருஷங்களுக்கு மேல ஆகுதே அப்படின்னு ஆர்லாஃப் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நிதி திரட்டுற விஷயமா பேசுறதுக்காக மம்மியை பார்க்கறதுக்கு பியாங்கா ராட்வுட் காட்டேஜ்க்கு வந்திருக்கா. அங்க மம்மி மொத்த வீட்டையும் தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. மம்மியை விட அவங்களோட மம்மியான பாட்டிமா பெத்த கைங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நிதி திரட்டுறத ஆரம்பிக்கலாம்னு பியாங்கா சொல்றா. ஆனா மம்மிக்கும் பாட்டிமாக்கும் சில வாக்கிய தகராறு இருக்கிறதால அவங்க கிட்ட போய் தான் காசு கேட்கணுமான்னு மம்மி யோசிக்கிறாங்க. இதே நேரத்துல பக்ஸ்லியும் யூஜினும் மீட் சாண்ட்விச் எடுத்துட்டு வந்து ஸ்லர்ப் கிட்ட கொடுக்குறானுங்க. இந்த தடவை ஸ்லர்ப் அதை கக்கல. அதனால சாயங்காலமா வரும்போது நான் நிறைய எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இந்த மீட் சாண்ட்விச்சை சாப்பிட்டோன்னு ஸ்லர்ப்புக்கு கொஞ்சம் பலம் வந்துருச்சு போல. இவ்வளவு நேரமா சங்கிலியை இழுத்து பார்த்துட்டு இருந்தவன் படுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறான். அந்த சமயத்துல தாங்க டெய்லர் கிட்ட அவங்க அப்பாவோட சாவை பத்தி விசாரிக்கணும்னு நினைச்ச வெட்னஸ்டே ஈனிக்கு பதிலா டிரைவிங் கிளாஸ்க்கு வரா. ட்ரெயினர் கிட்ட இருந்த பிரேக் கண்ட்ரோல் வயரை கட் பண்ணி விட்டுட்டு வின் டீசல் மாதிரி வேகமா காரை ஓட்டிட்டு வில்லோ ஹில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வரா. அவ ஓட்டுல ட்ரெயினருக்கு மூச்சே நின்றுது. செக்யூரிட்டி லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு உள்ளார வந்தவ அங்க வேலை பார்க்குற ஒரு டாக்டர் கிட்ட ஏகப்பட்ட ஃபைல்ஸை கொடுத்து டைலர் கிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்கணும்னு சொல்றா. நீ அவனை பார்க்கணுமா வேணாமாங்கிறத அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க பைத்தியக்கார டாக்டர் தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒரு பெரிய டாக்டர், சக்தி பெற்றவங்களை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்கன்னா பாரு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. ஆனா அந்த பெரிய டாக்டர் சக்தி பெற்றவங்க இல்லையா. என்னங்க சொல்றீங்க? சக்தி பெற்றவங்களை பத்தி புத்தகம் எழுதினவங்க சக்தி பெற்றவங்க இல்லையா? இது சைவம் சாப்பிடுறவங்க மனுஷக்கறி சமைப்பது எப்படின்னு புக் எழுதுற மாதிரில இருக்குது அப்படின்னு வெட்னஸ்டே அந்த டாக்டர் ஃபேர்பேனை வாருன்னு வாரிட்டு இருக்கிறா. அப்ப அவங்க அவளோட பொரடிக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. டாக்டர் ஃபேர்பேனுக்கு வெட்னஸ்டேவை பத்தி ஏற்கனவே சகலமும் தெரிஞ்சதால அவ டெய்லரோட அப்பா சாவை பத்தி தான் அவங்க கிட்ட பேச வந்திருக்கான்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதனால நேரா அவளை அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. பல அடுக்கு பாதுகாப்புகள் கொண்ட ஒரு அறைய பல பேரை கொண்ட ஒரு கொலகார வேர்வுல்ஃபை அடைச்சு வைக்கிறதுக்காக கட்டினாங்களாம். இப்போ அந்த அறையில தான் டெய்லர் அடைச்சு வச்சு அவனை சரி பண்ண இந்த டாக்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையா. இவளை பார்த்தாலாவது அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலான்னு வெட்னஸ்டேவை மட்டும் உள்ள அனுப்பிட்டு அங்க நடக்கிறத கண்காணிப்பறையில இருந்து கண்காணிக்கிறாங்க. இந்த பையன் வெட்னஸ்டே மேல இன்னும் வெறியாதாங்க இருக்கான். உன்னோட அப்பாவையும் அவரோட பழைய கூட்டாளியும் யாரோ கொன்னுட்டாங்க. அவங்கள யாரு கொன்னுருப்பான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு வெட்னஸ்டே கேக்குறா. தன்னோட அப்பா செத்ததை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ இப்படி குழப்பத்துல சுத்துறது எனக்கு குதூகலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். போடா பைத்தியம் சொல்லிட்டு வெட்னஸ்டே எங்க கிளம்ப அடுத்த தடவை நான் இனிதை பார்த்தா அவளை கொன்னுருவான்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். வெட்னஸ்டேக்கு செம்ம ட்ரிகர் ஆயிடுது. நான் கூட உன்னை அந்த தான்கள் தான் ஏவி விட்டான்னு நினைச்சேன்டா. ஆனா நீ ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகம்னு இப்பதான் புரியுது. எங்களை பத்தலாம் ரொம்ப கவலைப்பட்டுக்காத. ஏன்னா நீ இங்கே கிடந்து புழு புழுத்து சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிளம்புறா. அதை கேட்டு பய கதற ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் அகாடமில சீனியர்ஸ்க்கு பாடம் நடத்திட்டு இருந்த ப்ரொஃபசர் ஆர்லோக்கு ஒளிஞ்சிருந்து பக்ஸ்லி ஷாக் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அவனை வெளியே கூப்பிட்ட யூஜின் ஸ்லர்ப் தப்பிச்ச விஷயத்த சொல்றானா. அதுல பக்ஸ்லி ஷாக் ஆயிடுறான். அதே நேரம் இனிதும் அவ காதலனும் அவளோட அறைக்கு வர அங்க திங்கு சரக்கு போட்டுட்டு சாஞ்சு கிடக்கான். என்னடான்னு விசாரிச்சா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்பா, ஆனா எல்லாருமே அதை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். நீ கவலையப்படாத திங், இனி நீயும் எங்க ஓனாய் கூட்டத்துல ஒருத்தன். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளை நாங்க எப்படி கொண்டாடுறோம்னு மட்டும் பாரு அப்படின்னு ஈனித் சொல்ல பையன் குஷியில குதிக்கிறான். அப்ப திடுத்துப்புன்னு யாரோ ஈனிதியும் அவளோட காதலனையும் அடிச்சு மட்டையாக்கிட்டு திங்க அந்த பெட்டிலேயே போட்டு பூட்டிடுறாங்க. அதோட மட்டையான 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஸ்லர்ப் மாணவனா இருந்தப்போ வெடிச்சு செதர்னிச்சே ஒரு அறை அங்க கட்டி வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல அறைக்கு வந்த வெட்னஸ்டே பெட்டியில அடைஞ்சு கிடந்த திங்க திறந்து விடுறா. அவன் நடந்த எல்லாத்தையும் பதறிக்கிட்டே சொல்றான். அப்ப கீழே கிடந்த இனிதோட போனுக்கு ஒரு கால் வருது. இன்னும் 30 நிமிஷத்துல உன் தோழியை நீ கண்டுபிடிக்கலனா அவ காலி ஆயிடுவா. ஒருவேளை அவளை நீ காப்பாத்துறதுக்கு யார்கிட்டயாவது உதவி கேட்டேன்னு வையே, நான் ஆட்டத்தை முடிச்சிருவேன். இப்போ சாவு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவு வழியா ஒரு காடை தூக்கி போட்டுட்டு போறான். அதுல பிளேடெட்னு ஏதோ எழுதியிருக்கு. அது என்னன்னு தான் வெட்னஸ்டேக்கு புரியல. அதனால இனி இதை எங்க அடைச்சு வச்சிருப்பான்னு அவளை தேடி கிளம்புறாளா. அப்ப எதுக்காப்புல வந்த மியூசிக் டீச்சர் இசிதோரா வெட்னஸ்டே இந்த வருஷம் காலால நடக்கிறவங்களோட ட்ரூப்ல வாசிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டோடனே அந்த கார்டுல எழுதியிருந்தது ஒரு மியூசிக் நோட்ஸா இருக்குமோன்னு வெட்னஸ்டேக்கு தோணுது. உடனே இசை அறைக்கு வந்தவ அந்த நோட்ஸை பியானோல வாசிக்க ஒரு ரகசிய கதவு தருகுது. வெட்னஸ்டேவும் திங்கும் அதுக்குள்ள வராங்க. இந்த கொலகார பைய ஈனிதியும் அவனோட காதலனையும் கட்டி போடுறது மட்டும் இல்லாம அவங்க தலைக்கு மேல பல கத்திகளை வேற தொங்க விட்டுருக்காங்க. அப்பப்ப அதுல இருந்து ஒண்ணு
வேற விழுந்துகிட்டு இருக்குது. எப்படியாவது இதுல தப்பிக்கணும்னு நினைச்சவங்க கட்ட அவுத்துக்கிட்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா தப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்களா. ஒரு வழியா வெட்னஸ்டேவும் திங்கும் ஒரு லிஃப்ட்ல ஏறி அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப திங்கு போய் அவங்களை அவுத்து விடுறேன்னு போய் பொருள மாட்டிக்கிறான். உடனே இந்த வாழெல்லாம் மொத்தமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஐயோ எங்க சோழி முடிஞ்சிடும் போல இருக்குதே, எங்களை எப்படியாவது காப்பாத்து வெட்னஸ்டே அப்படின்னு ஈனித் கதற. சும்மா ரீனு வெட்னஸ்டே பொறுமையா சுத்தி முத்தி பாக்குறா. அங்க வெட்னஸ்டேவோட டைப்ரைட்டர் இருக்குது. அதுல உனக்கு என்ன தெரியாதுன்னு ஒரு புதிர் எழுதி இருக்குது. அதுக்கான விடைக்கு க்ளூவா உலகத்தின் சிறந்த எழுத்தாளர்களோட புத்தகங்களாம் அங்க இருக்குதா. அதுல H.G. வெல்ஸ் எழுதின இன்விசிபிள் மேன்ங்கிற புத்தகம் மட்டும் மிஸ் ஆகிறத பார்த்த வெட்னஸ்டே அதுதான் விடையா இருக்கும்னு அந்த பேரை டைப்ரைட்டர்ல தட்டுறா. வாழெல்லாம் மறுபடியும் மேல போயிடுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணமான ஆளு கை தட்டுற சத்தம் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா அது இத்தனை நாளா வெட்னஸ்டேக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்த ஆக்னஸ். இவளுக்கு மறைஞ்சு போற சக்தி இருக்குதுங்க. அதை வச்சுதான் இத்தனை நாளா வெட்னஸ்டேவோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆடி இருக்கிறா. நான் அவளை கூட தீமுட்டு விழாவில் கொண்டு போய் வச்சவே தாங்க. வெட்னஸ்டேவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாலாம். இன்னைக்கு பகடி நாளுங்கிறதால இவ்வளவு பெரிய பகடியை பண்ணி தான் யாருங்கிறத வெட்னஸ்டேக்கு காட்டியிருக்கிறான். இதெல்லாம் சொல்லி சாவியை கொடுத்தோன்னா திங் அவங்க ரெண்டு பேரையும் அவுத்து விடுறானா. ஏண்டி பகடி பண்றேன்னு என்ன கொல்லவா பாக்குற அப்படின்னு இனி தேவ மேல பாயிரா. நீ ஏமா இவ்வளவு கூப்பிடுற? நீ உன் காதலன் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே இருந்த. நீ பகடி பண்ணதெல்லாம் சரி, அதுக்கு நீ எதுக்காக கேல்பினை கொண்டு அவரோட கண்ணை ஈனித் பெட்ல போட்ட? கொலையெல்லாம் நான் பண்ணலாமா? ஆனா உனக்கு உதவுன்னு அவரோட போனை நான் தான் சுட்டு வச்சிருந்தேன். வேணும்னா அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யவா அப்படின்னு கேக்குறா. ஒன்னு தேவையில்லன்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல மம்மி பாட்டிமா கிட்ட பேச மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்கன்னு பியாங்கா பிரின்சி கிட்ட வந்து சொல்றா. அப்பனா அவன் சைரன் சக்தியை வச்சு அவங்கள ஒத்துக்க வைமா அப்படின்னு பிரின்சி சொல்றாரு. அதெல்லாம் என்னால முடியாது பிரின்சி, இனிமே இதை பண்ண சொல்லி நீங்க என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு பியாங்கா அவரு மேலேயே தன்னோட சக்தியை பயன்படுத்துறாளா. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர்கிட்ட பவளங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கடிகாரம் இருக்குங்க. அதை வச்சிருக்கவங்க கிட்ட சைரன்ஸோட சக்தி வேலை செய்யாதான். அதனால ஒழுங்கா நான் சொல்றதை செஞ்சு பழைக்கிற வழியை பாருன்னு சொல்லி அனுப்புறாப்லையா. பியாங்காவும் வேற வழியே இல்லாம ராட்வுட் காட்டேஜ்க்கு வந்து மம்மிய வசியம் பண்ணிடுறா. அதோட தான் இங்க வந்ததையும் பேசினதையும் மறந்துடணும்னு இதெல்லாம் நீங்களே செய்யற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போறா. அதனால மம்மிக்கு தான் வசியம் பண்ணப்பட்டதே தெரியாம போயிடுது. இன்னொரு பக்கம் திங்களோட பிறந்தநாள மறந்ததால வெட்னஸ்டே அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்காக நீ வேணா எனக்கு தண்டனை கொடுன்னு சொல்றா. அதெல்லாம் எதுக்குமானு திங்க ரொம்ப பெருந்தன்மையா இருந்துறான். முதல்ல இந்த கொலைலாம் யாரு பண்றாங்கிறத கண்டுபிடிக்கணும், அப்பதான் இனி இதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெட்னஸ்டே கூடி புக்கை தேடுறா. அப்பதான் அதை மம்மி தூக்கிட்டு போன விஷயத்தையே திங்க அவகிட்ட சொல்றான். இப்படிங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த ஒத்தக்கண்ணு காக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அதை கவனிச்ச வெட்னஸ்டே அதை பிடிக்கிறதுக்காக வர பட்டுன்னு பறந்து போயிடறான். அந்த சமயத்துல நல்லா சோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இன்னைக்கு வெட்னஸ்டே காட்டின காட்டுல இனி நான் நெவர்மோர் பக்கமே வரமாட்டேன்னு பிரின்சி கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டே அந்த ட்ரெயினர் நெவர்மோர் பக்கமா போயிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா குறுக்க வந்த ஸ்லர்ப் மேல வண்டி ஏத்திடுறாரு. ஐயோ நான் யாரையும் கொன்னுட்டனே அப்படின்னு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்ன இதுன்னு குழப்பத்தோட திரும்பினா அப்படியே அவர் மேல பாஞ்ச ஸ்லர்ப் அவரோட மூளையை கடிச்சு தின்னுடுறான். இனிமே என்ன நடக்குங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.